நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது வரைக்கும் எங்களை கண்மலை போல பாதுகாத்து வழி நடத்தி வர உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கி ஒரு ரட்சிப்பை தரப்போகிறோம் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது வரைக்கும் வழி நடத்துபவர் இனிமேலும் வழி நடத்த போதும் உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னும் நிறைய பேரை கொண்டு வரத போதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கி நடக்கிற ஆராதனையில் சர்ச்சில் ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இருக்க உதவி செய்யுங்க. அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசிரியங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது வரைக்கும் நடந்த ஆராதனையை விட இன்றைக்கி மகிமையான நடக்கிற ஆராதனை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றைக்கி நடக்க உதவி செய்யுங்க ஸ்தோத்திரம் ஏசப்பா. நிறைய பேரை கூட்டி வாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இது வரைக்கும் வழி நடத்துவோம் இனிமேல் வழி நடத்த போகிறோம் உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் பேச உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொருவர் கூட நீங்கள் கண்ணை திறந்து நீங்கள் பேசணும் ஏசப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு கூடையும் போக்கிலையும் வரத்துலையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தி தந்தவரை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துகிறவங்க நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் சகோதர சகோதரிகளை வழி நடத்தி தந்தவரை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் தாயின் கருவிலே எங்களை கண்டவரை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பேர் வச்சவரை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு கூட நீங்கள் இருக்கிறதுக்காக உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே போல் ஒவ்வொரு கூட நீங்கள் இருந்து வழி நடத்த போகிறவங்க உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கி நடக்கிற ஆராதனை செய்தி எல்லாத்துலையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதுக்காக உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ப்ரெசன்ஸ் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்னும் நிறைய பேர் வர உதவி செய்யுங்க ஏசப்பா. சர்ச்சில் இன்னும் நிறைய இடம் காலியாக இருக்குது ஏசப்பா. அதுக்கு நிரம்ப இன்றைக்கி உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க ஆண்டவரே ஏசப்பா. அந்த பக்கத்தில் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரது போக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த சர்ச்சில் மட்டும் இல்லை ஏசப்பா, ஒவ்வொரு சர்ச்சிலையும் நடக்கிற ஆராதனை நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. சிறு மாட்டுத் தொழுவத்தில் வச்சு நடந்தாலும் ஆராதனை வல்லமையாக இருக்க போகிறதுக்கு உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் மீதமுள்ள இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. சர்ச்சில் உள்ள மீதமுள்ள தேவைகளை நீங்கள் சந்தித்து கொள்ளுங்க உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறோம் உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்கள் கண்ணை திறந்தவரே நீங்கள் தான் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் பிதாவின் மடியில் உட்கார வைக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்கள் பிள்ளையான நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. எங்களுக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்களுக்கு பரிசுத்த தாங்க ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் பாவ அறிக்கை எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதனால் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு நீங்கள் வழி நடத்த போகிறோம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே போல் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. என் கண்மலையை திறந்தவரை உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. பிதாவின் மடியில் உட்கார வைக்க போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே போல் ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கி நடக்கிற ஆராதனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. செய்தி உங்கள் வார்த்தை ஏசப்பா. அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. அதிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு நன்றி ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே ஏசப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை நீங்கள் எங்கள் கூட இருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. யாரும் போர் அடிச்சிருன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்து வழி நடத்த சொல்லி பார்க்க உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அங்கே நிறைய இடம் காலியாக இருக்குது, அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நிறைய வல்லமையான ஊழியக்காரர் வந்து எங்களை நடத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே போல் ஒவ்வொரு சர்ச்சிலையும் இதேமாதிரி ஆராதனை நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் உதவி செஞ்சு ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு கூட நீங்கள் பேசுங்க ஏசப்பா. இன்றைக்கி நடக்கிற செய்தி ஆராதனை எல்லாத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு கூடயும் ஒரு ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. சும்மா வந்தோம் போனோம் இருக்கக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொருத்தர் கூட நீங்கள் பேச போகிறதுக்காகவும் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே போல் ஒவ்வொரு சர்ச்சிலையும் நடக்க போகிற ஆராதனையில் ஒவ்வொரு மக்கள் கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே ஏசப்பா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் பக்கத்தில் இருக்கவங்க தூரத்தில் இருக்க எல்லாருங்க வர உதவி செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்த சர்ச்சை பிரபலப்படுத்த போகிறவங்க உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதே போல் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்த போகிறதுக்கும் உங்கள் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஃபுல்பிட்டில் யாரெல்லாம் ஏறுதாங்களோ அவங்க ஒவ்வொரு கூட நீங்கள் இருங்க ஏசப்பா. அவங்களுக்கு பயம் எதுவுமே தெரியாத அளவுக்கு நீங்கள் பாதுகாத்தா வழி நடத்துக்க ஆண்டவரே ஏசப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு கூட நீங்கள் பேசுங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் இறுதி வரை நீங்கள் எங்கள் கூட இருங்க. பிதாவே சோத்திரம் அப்படியே குமார் ஆமாம் பிதாவாகிய தேவனுக்கு அப்படியே சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் நல்லா வாய்களை திறந்து அப்படியே மனசார அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிதாவே சோத்திரம் நல்லா வாய்களை திறந்து பிதாவே சோத்திரம் சொல்லுங்கள். பிதாவே சோத்திரம் அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்கு அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம். அப்படியே
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்கு அப்படியே சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ராம் 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 சோத்ரம். அப்படியே நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ராம் 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 சோத்ரம். பிதாவே சோத்திரம், குமாரனாகிய இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தெய்வமே சோத்திரம் 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 சோத்திரம். அப்படியே தேவ மகிமை இறங்கி வரும்படிக்கு அப்படியே சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். தேவ மகிமை இறங்கி வரட்டப்பா, தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டப்பா, தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டப்பா. ஆவியானவரே நீங்கள் இறங்கி வாங்கன்னு கேளுங்க. ஆவியானவரே இறங்கி வாங்க, ஆவியானவரே இறங்கி வாங்க. ஆவியானவரே நீங்கள் இறங்கி வந்து தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுங்க ஐயா, முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுங்க ஐயா, முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுங்க ஐயா. ஆவியானவர் இறங்கி வாங்க, ஆளுகை செய்யுங்கன்னு கேளுங்கம்மா, கேளுங்க பார்க்கலாம். ஆவியானவரே நீங்கள் இறங்கி வந்து ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரே நீங்கள் இறங்கி வந்து ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரே நீங்கள் இறங்கி வந்து ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரே நீங்கள் இறங்கி வந்து ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த இடத்துல பாடல் பாடுகிற எல்லாரையும் ஆண்டவருடைய ஆவி நிரப்பம் பிடிக்க அப்படியே சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. பாடல் பாடுகிற எல்லாரையும் ஆண்டவருடைய ஆவி நிரப்பணும். சோத்திரம் சோத்திரம். பாடல் பாடுங்க எல்லாம் நிரப்புங்கப்பான்னு சொல்லுங்கள், நிரப்புங்கப்பா. பாடல் பாடுகிற எல்லாரையும் சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்கள் ஆவினால் நிரப்புங்கன்னு சொல்லுங்கள். நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. ஆராதனை நடத்துகிறவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புங்கன்னு கேளுங்க. ஆவியானவரே நீங்கள் நிரப்புங்கப்பா. ஆராதனை நேரத்தில் தேவ ஆவி இறங்கி வரட்டும், ஆராதனை நேரத்தில் தேவ ஆவி இறங்கி வரட்டும், ஆராதனை நேரத்தில் தேவ ஆவி இறங்கி வரட்டும், ஆராதனை நேரத்தில் தேவ ஆவி இறங்கி வரட்டும். ஆவியானவர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யுங்க, ஆவியானவர் இறங்கி வந்து ஆராதனை நேரத்தில் பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜபத்தின் நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு கேளுங்க. ஜபத்தின் நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, 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 ஜபத்தின் நேரத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தகப்பனே தகப்பனே, ஜபத்தின் நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. எங்கள் ஜபங்களை கேளுங்கன்னு கேளுங்க, எங்கள் ஜபத்தை கேளுங்கப்பா, எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, எங்கள் கண்ணீரை ஆண்டவரே நீங்கள் பார்த்து ஆமீன் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. சங்கீதம் வாசிக்கும் போது தேவ மகிமை இறங்கி வரணும்னு கேளுங்க. தேவ மகிமை சங்கீதம் வாசிக்கும் போது இறங்கி வரட்டையா. உங்கள் வார்த்தையை ஆண்டவரே வாசிக்கும் போது உங்கள் வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளியே வரட்டையா, உங்கள் வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளியே வரட்டும். அப்படியே சங்கீத தியானத்தில் ஆண்டோடைய ஆளுக வரட்டும்னு கேளுங்க பார்க்கலாம். சங்கீத தியானத்தில் உங்கள் ஆளுக வரட்டையா, உங்கள் ஆளுக வரட்டையா, உங்கள் ஆளுக வரட்டையா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஆண்டவர் ஆலயத்தில் சாட்சிகள் எழுப்பணுங்க, ஆண்டவர் ஆலயத்தில் சாட்சிகள் எழுப்பும்படிக்கு கேளுங்க. ஆண்டவரே ஆலயத்தில் ஆமீன் சாட்சிகள் எழுப்புங்கப்பான்னு கேளுங்க. சாட்சிகள் எழுப்புங்கப்பா, சாட்சிகள் எழுப்புங்கப்பா, சாட்சிகள் எழுப்புங்கப்பா. தகப்பனே சாட்சி நேரம் உங்கள் நாமம் மகிமைப்படத்தக்கதாக சாட்சிகளை கர்த்தர் நீங்கள் நிறுத்துங்க. சாட்சியாய் கர்த்தர் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தைரியமாக சாட்சி சொல்ல வரட்டையா, விசுவாசத்தில் சாட்சிகள் சொல்ல வரட்டையா. தகப்பன் உங்கள் நாம மகிமைக்குன்ற அந்த நேரத்தை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அப்படியே செய்தி நேரத்துக்காக ஜோமிடுங்க பார்க்கலாம். செய்தி நேரத்தில் ஆண்டுடைய அசைவாடுதல் வரணும், ஆண்டுடைய சத்தம் வரணும், ஆண்டவருடைய ஆமேன் 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 ஆண்டுடைய மகிமை வரணும், ஆண்டவருடைய விடுதலை வரணும், ஆண்டுடைய சத்தம் வெளிப்படணும். ஆமீன் பெண்மான்களை ஈன பண்ணுகிற தேவ சத்தம் வரணுங்க. ஆமீன் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற தேவ சத்தம் வரணும். மோசேனிடத்தில் பேசின ஆமீன் அந்த சத்தம் வெளியே வரணும். தகப்பனே உமக்கு நன்றி. அப்போஸ்தலரிடத்தில் பேசின அந்த சத்தம் வெளியே வரணும். நன்றி ஆண்டவரே. ஆபிரகாம் இடத்துல பேசின சத்தம் வெளியே வரணும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசின இந்த சத்தம் வெளியே வரணும். ஆசரிப்பு கூடாரத்தில் வந்த சத்தம் வெளியே வரணும். ஆமீன் தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் பேசணும். ஆமீன் சகரியாட்ட கர்த்தர் பேசினார்களா? தகப்பனே உமக்கு நன்றி. ஆபிரகாம் இடத்துல ஆமீன் தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் பேசினார்களா? ஆமீன் 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 யோவான் ஆமீன் யோவானுக்கு கர்த்தர் தேவதூதர்களை கொண்டு ஆமீன் பேசினார்களா? ஆமீன் கர்த்தர் பேசும்படிக்கு அப்படியே எல்லாம் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் சத்தம் வெளியே வரட்டையா. மோசேனிடத்தில் பேசின ஆண்டவர் எங்களிடத்தில் பேசுவீராக. பிதாவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு அதிகாரிகளாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆமீன் ஆமீன் தேவ பிள்ளைகளாக
இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி ஆமீன் சம்பாதித்த இந்த ரத்தம் ஆமீன் ரத்தத்தின் ஆமீன் சபையை உடையவர்களாக தகப்பனே இயேசு கிறிஸ்துனுடைய ஆமீன் சபையை உடையவர்களாக நாங்கள் கேட்கிறோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஆமீன் நீர் விளம்புவீராக, நீர் விளம்புவீராக, நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. எங்கள் செவிகள் கேட்க பேசுவீராக, எங்கள் இருதயங்கள் உணர கர்த்தர் பேசுவீராக. தகப்பனே இந்த இடம் முழுவதும் உங்க வார்த்தையினால் கர்த்தர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஐயா. உங்க வார்த்தையினால் கர்த்தர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம் ஐயா. தகப்பனே கடைசி ஆமீன் விடுதலை நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விடுதலை நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடைசி எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் எங்களை விடுவிச்சு அனுப்புங்க. கர்த்தர் எங்களை ஆமீன் சமாதானத்தோடு அனுப்புங்க. கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியா அனுப்புங்க. கர்த்தர் எங்க கூட நீங்க இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. எங்க ஆலயத்தில் நீங்க இருக்கிறீங்க, நன்றி. எங்க பாடல் பாடும்போது, ஆராதிக்கும் போது, தேவ செய்தியில், தியானத்து நேரத்தில், வாசிப்பு நேரத்தில், காணிக்க பாடல் நேரத்தில் கர்த்தர் எங்க கூட இருக்கிறீங்க, நன்றி. காணிக்க பகுதியெல்லாம் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ மகிமையினால் நிரப்புங்க. உற்சாகமாக ஆண்டவரே கர்த்தருக்கென்று நாங்கள் மனமுகந்து செலுத்துகிற எங்கள் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் காணிக்கையை நீங்கள் அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே நாங்கள் ஆண்டவரே ஆமீன் விசனமாகவோ கட்டாயமாக வந்து போடாதபடிக்கு மனமுகந்து எங்களுக்கு விருப்பமான சிறு தொகையோ பெரிய தொகையோ நாங்கள் மனமுகந்து வந்து நாங்கள் போடுகிறோம் ஐயா. தகப்பனே எங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தர் எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, நடத்துங்க, ஆமீன் பயன்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த இடத்துல நடக்கிற எல்லாவற்றையும் துதி கன மகிமை எல்லாவற்றையும் பாடல் முதற்கொண்டு கடைசி ஜெபங்கள் வரை உமது கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா, 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 ஆமீன். கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கூட என்ன செய்கிறாரு? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் என்ன செய்கிறாரு? கர்த்தர் உங்கள் பக்கத்தில் கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சரி, அப்படியே பாடல் பாடும்படிக்கு ராஜேந்திரனை வாங்க. ராஜேந்திரன் ஃபேமிலி வாங்க. வந்து பாடலை பாடும்போது நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி பாடலை பாடுவோம். யாரெல்லாம் கை கொண்டு வந்திருக்கீங்க? இந்த பாப்பா மட்டும் கொண்டு வரலாம். அன்றைக்கி இந்த சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் கொண்டு வரல. சரி, நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி நம்ம பாடல் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எல்லோரும் உற்சாகமாக இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் தான் இருக்கோண்ணா. அன்னைக்கு எங்கள் அம்மாவில் எங்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 172வது பாடல், நித்திய ஜீவன் பாடலில் 172வது பாடல், இயேசுவின் நாமம் இனிதான நாமம். அந்த பாடலை பாடி இயேசுவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 172. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். தைலமாம் இயேசுவின் நாமம், பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனி நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம். நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் ஜொலிப்பவர் நாமம். நாமம் இன்ப நாமம் சாத்தானின் ஹல்லேலூயா. நாமம் இனிதான நாமம் இடையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாவ பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாவ பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாவ பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். அல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். நம்ம பாடல் வேளையிலே தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாகவே அவர் பிரசன்னம் நம்மளை நிரப்போம். ஆமென். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடும்போது பிரசங்க நேரத்தில் தூக்கம் வராது. அல்லேலூயா. ஆமென். நல்லா அந்த நம்ம அது எவ்வளோ தட்டுறோமோ அந்த தட்டுற தட்டில் நல்லா பிளட் சர்க்குலேஷன் ஆகி தூக்கம் வரக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 176வது பாடல். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர் அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர்
அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலன் தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலன் தந்தார் அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர்
அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். எல்லாரும் இன்னொரு முறை கூட இந்த 2வது வடியை பாடுவோம். ஆமென். நம்ம அநேக நேரங்களில் வியாதிகளில் பலவீனப்பட்டோம் இல்லையா? ஆமென். அந்த பலவீன நேரத்திலலாம் நம்மளை காத்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் பலவீனத்தில் அவர் தான் நீக்கிறாருன்னு? ஆமென். என்னுடைய வியாதிகளை நீக்கினாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். சுகர் வியாதி அவர் நீக்குவார், நம்புங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். சூம்பின கை உடையவனை நேராக்கினார். ஆமென். குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவரால் கூடாத அற்புதம் ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். எல்லாத்துக்கும் மேலாக மரித்து 4 நாட்கள் ஆமென் கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவை வெளியிலேருந்து ஒரு வார்த்தை தாங்க, வெளியே லாசருவே வெளியே வா. ஆமென். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை அவனை எழுப்பி வெளியில் கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஆமென். அவரால் கூடாத அற்புதம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் வியாதியில் கஷ்டப்படுறோம். ஆமென். தேவனுக்கு அது விருப்பம் இல்லைங்க. நம்ம வியாதியில் இருந்து கஷ்டப்படுவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஆமென். அவர் நம்மளை ஆசீர்வதித்து ஆமென் நம்மளை குணமாக்கி ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லவர், குணமாக்க வல்லவர். ஆமென். மீண்டுமாக அந்த பாடலை நம்ம பாடுவோம். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. என் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் ஜீவனோடு இருந்த காலத்தில் எப்படி மரித்த லாசரு எழுப்பினாரோ அதே வல்லமையுள்ள தேவன் இப்போது நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து வர பாடல்களையும் நீங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடும். அல்லேலூயா. 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 பாடல் புஸ்தகத்தில் 97வது பாடலை பாடுவோம்.
எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எலியோல். அல்லேலூயா. 821வது பாடலை கூட பாடுவோம். 821. அல்லேலூயா. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோ துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோ துதியின்
என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், தேவ அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யோதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யோதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரராய் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யோதாவே நீ சகோதரராய் புகழப்படுவாய் என்றும், உன் கரமுன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யோதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யோதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யோதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். அல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அப்படி நம்ம எல்லாம் எளிமை நிற்போம். அப்படி எல்லாம் எளிமை நின்று அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நம்ம பாவங்களை, நம்முடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படி அறிக்கை செய்ய போகிறோம். தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, தேங்க்யூப்பா உமக்கு நன்றி. எல்லாம் அப்படி கண் வாய்களை
ஆமாம், திறந்து ஆண்டவரே என்னுடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதலை மன்னிங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்கள். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நான் செய்த என்னுடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதலை மன்னிங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே எங்களுடைய குற்றங்கள், குறைகளை மன்னிங்கப்பான்னு கேளுங்க. அப்படியே உங்களுக்காக இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி ஆண்டோடு கேளுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, பிதாவே என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. தேங்க்யூப்பா உமக்கு நன்றி, 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 தேங்க்யூப்பா உமக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். நம்ம வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் ஆண்டவரே நீர் மன்னியும் என்று நம்ம வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோம். ஆமென். இந்த நேரம் ஆராதனை நேரம் என்பது ஆமென் நம்முடைய இருதயத்தை திறக்கிற நேரம். ஹல்லேலூயா. யார் இருதயத்திலிருந்து ஆமென் நம்ம இருதயத்தை திறந்து காமிக்கும்போது நல்லது இருந்தால் தேவன்கிட்ட நல்லதை காமிக்க முடியும் இல்லையா? ஆமென், ஆமென். நம்முடைய இருதயத்தில் தீமை இருந்தால் தீமையை நம்ம எப்படிங்க தேவனிடத்தில் காமிக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் தகப்பனே உமக்கு விருப்பம் இல்லாத தகப்பனே எல்லா காரியங்களையும் நீர் எடுத்து போடுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமென். நம்முடைய பகைமை, கசப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆமென். நம்ம வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கும்போது தகப்பனே குற்றமற்றவர்களாய் தகப்பனே பிசாசு எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வந்து நிற்பதற்கு நீங்களை உதவி செய்யுங்க. நம்ம வாய்களை திறந்து கேட்போம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆராதனை நேரம் என்பது தேவ ஆவியானவர் நம்மளோடு உறவாடுகிற நேரம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். தேவ ஆவியானவர் 2-3 பேர் கூடுகிற இடத்துல வருவேன்னு நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஆமென். நீங்கள் நம்ம 3 பேர் அல்ல, ஆமென் 10-15 பேர்கிட்ட இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்ம சமூகத்தில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில் தாங்க நிற்கிறாரு. ஆமென். அவரை நம்மளை தொடக்கூடாதபடிக்கு ஆமென் அவர் நம்மளை தொட முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன்கிட்ட நீக்குங்கன்னு கேளுங்க. இயேசுகிட்ட கேளுங்க. குமாரனாகிய தேவன்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசு குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நேரத்தில் தகப்பனே எங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத பாவங்களை நீங்கள் ஆண்டவரே மன்னித்து எங்களை விடுதலை ஆக்கும் என்று நீங்கள் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயத்தின் ரகசிய பாவங்களை நீர் மன்னியும் என்று கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே இத்தனை வருட காலமாக என்னை பலவீனப்படுத்தின எல்லா அசுத்த கிரியைகளை நீர் அழித்து போடும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் நம்மளை தொட முடியாதபடிக்கு ஆமென் நமக்கு அவருக்கு இருக்கிற நடுவில் இருக்கிறது பாவ சுவர் மட்டும்தாங்க. அந்த பாவ சுவர் எல்லாம் நீங்கிருச்சுன்னா நிச்சயமாகவே தேவன் எல்லாரையும் நிரப்புவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். அவருடைய ஆமென் வாக்கு தத்தமே அதாங்க. ஆமென். பாவத்தை மன்னித்து ஆமென் நம்முடைய திடணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு பிரியமில்லாத பாவங்களை எங்களுக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே அப்பா நான் வீணான வார்த்தைகளை பேசினதை மன்னியும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய வாயினால் நான் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா என் கைகளினால் நான் செய்த பாவ கிரியைகளை மன்னியும் ஆண்டவரே. அப்பா என் கால்கள் உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு சென்றதை நீர் மன்னியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் இந்த வேளையில் என்னை தொடும் ஆண்டவரே. அப்பா நீர் என்னை தொடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே என் இருதயத்தை திறக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த வேளையில் எங்கள் மேலே ஊற்றும் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம்
தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். பாவங்கள் சுமந்தி எங்கள் பரிகார பலியானீர். தாகம் தாகம் என்றீர், எனக்காய் ஏங்கி நின்றீர். ஆமேன் ஆமேன் ஆமேன். இப்போது கூட உங்கள் அருகில் நின்று ஏங்கி நிற்கிறாருங்க. மகனே, உன் இருதயத்தை எனக்காக திறக்க மாட்டாயா என்று கேட்டுக்கொண்டு தேவ ஆவியானவர் உங்கள் பக்கத்தில் அருகில் நிற்கிறாருங்க. ஏன் இன்னும் நம்ம இருதயத்தை திறக்க முடியலை? ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயங்களை நான் முழுதாய் திறப்பதற்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் உங்கள் அருகில் நிற்கிறாருங்க. மகனே, உன் இருதயத்தை எனக்காக திறக்க மாட்டாயா என்று ஏக்கத்தோடு கேட்டு நிற்கிறாருங்க. நீங்கள் அவரை கண்ணோக்கி பாருங்க. ஆமேன். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. ஆமேன். நமக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தீர்த்தாரு. அவரை நோக்கி பாருங்க. ஆமேன். இந்த உலக காரியங்கள் பெரிய காரியங்கள் இல்லைங்க. ஆமேன். உலகத்தில் என்னை ஏமாத்திட்டாங்கன்னு நான் ஒருத்தர் மேலே பகையாக இருந்தா நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? உணர்வடைங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களை உணர்வடைய செய்கிறார். உணர்வடைய சொல்றாருங்க. ஆமேன். இருதயத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, ஆண்டவருடைய உதவியை கேளுங்க. மனுஷ முயற்சினால எதுவும் முடியாது. ஆமேன். ஆண்டவரே, நீர் எங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை எடுத்து போடும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக காயப்பட்டீரே ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். ஆமென். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே, தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா. ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓர் ஊற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஆவியில் நாங்கள் மூழ்கி மூழ்கி ஆண்டவரே மறுரூபமாகணும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். வாஞ்சியோடு கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் வல்லமையாய்
நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். ஹல்லேலூயா. தகப்பனே நீர் எங்கள் அருகில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்ய ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக நிரப்புவீராக. தகப்பனே கணுக்கால் அளவு அல்ல, தகப்பனே இடுப்பளவு அல்ல ஆண்டவரே, நாங்கள் நீந்தி மூழ்கத்தக்கதாய், தகப்பனே நாங்கள் மறுரூபம் அடையத்தக்கதாய், தகப்பனே நீர் வாரும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஆண்டவரே. அப்பா ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது தகப்பனே, ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொருவரும் நிரப்பி கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஊற்றாய் பாய்ந்து நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டுங்க, உற்சாகமாக கரங்களை தட்டி அவரை கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். தேவன் அவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆமேன் அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறாருங்க. ஆமேன். ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு சிலரை பார்த்து கேட்கிறாரு, ஆமேன் நீ சிறு வயதில் எனக்காக ஒப்பு கொடுத்தியே, ஆமேன் நீ எனக்காக என்ன செய்தாய் மகளேன்னு கேட்குறாருங்க. ஆமேன். இது மனுஷருடைய வார்த்தை அல்ல, தேவ ஆவியானவர் கேட்க சொல்கிறாருங்க. சிறு வயதில் உன்னை நீ ஒப்பு கொடுத்தாயே மகளே, எனக்காக நீ என்ன செய்தாய். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர்களை பார்த்து கேட்குறாருங்க. உணர்வடைகிற நேரம் இது. ஆமேன். ஆண்டவரே நான் உமக்காக ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே. அப்பா என் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் தகப்பனே. உம்முடைய பணிக்காக நான் இதுவரைக்கும் ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க. ஒப்புரவாகுங்க. ஆமேன். ஆண்டவரை இனி நான் உம்முடைய பணியை செய்வேன். ஒப்புரவாகுங்க. அவரோடு நீங்கள் ஒப்புரவாகிற நேரம் இது. ஆமேன். ஆராதனை வேலை என்பது தேவ ஆவியானவரோடு ஒப்புரவாகிற நேரம். ஹல்லேலூயா. நீங்கள் உணர்வடையுங்க. உங்கள் இருதயத்தில் உணர்வு அடையட்டும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இருதயத்தில் நீங்கள் உணர்வுள்ள இருதயத்தை தாங்கன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் இதுவரைக்கும் உமக்காக நான் ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே. அப்பா நீங்கள் உனக்காக நான் ஓடைக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் கேளுங்க, இயேசுடைய கேளுங்க. ஆமேன். ஆண்டவரே அப்பா அந்த உலக கவலைகள் என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லுங்க. இந்த உலக கவலைகள் என்னை விட்டு நீங்க போடுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலக சொத்து சுகம் ஒன்றும் நமக்கு கூட வராதுங்க. ஆமேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. உலகத்தில் இருக்கிற சொத்து சுகம் நம்ம கூட வராதுங்க. தேவ ஆவியானவர் நம்ம கூட எப்போதும் இருப்பாருங்க. பரலோகத்துக்கு நம்ம கொண்டு போக போகிறது நம்ம ஆத்மாவை மட்டும்தான் நம்ம கொண்டு போக முடியும். நம்ம செய்த நன்மைகள் தீமைகள் அங்கே வரும். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உமக்காக ஓடைக்கு நீ எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா அந்த உலக எஜமான்களுக்காக நாங்கள் பார்த்த வேலை போதும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. பரம தகப்பனாகி உம்மை நாங்கள் எஜமானனாக ஏற்றுக்கொண்டு தகப்பனே உம்முடைய பணியை செய்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாரும். ஹல்லேலூயா. தகப்பனே எங்களை நீங்கள் பயன்படுத்துவேன் என்று சொன்னீரே தகப்பனே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அளவில்லாமல் எங்களை தந்து நீரேன்னு அனுப்புவாண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியின் அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போய் ஜெயிக்க முடியாதப்பா தகப்பனே. சாத்தானை ஜெயிக்க முடியாது ஆண்டவரே. அப்பா நாங்கள் சாத்தானை மிதிப்பதற்கு தகப்பனே, நாங்கள் சாத்தானை ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. தகப்பனே ஆவியானவர் பலனை தாரும் ஆண்டவர். இயேசுவே நீர் மாத்திரம் எங்களுக்கு எஜமானனாக இரும் ஆண்டவர். ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு எஜமானனாக இரும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கின்றேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க, உணர்வோடு பாடுங்க.
ஆமென். உமக்காகத்தான் நான் வாழ்றேன்னு சொல்லுங்க. தேவன்கிட்ட சொல்லுங்க. ஐயோ இயேசு உங்க அருகில நிக்கிறாருங்க. அவர்கிட்ட பேசுங்க நீங்க. ஆமென். ஹalleluya. என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, யஜமானனே யஜமானனே, என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உணர்ந்து பாடுங்க. நான் உயிர் வாழும் நாட்கள் ஆண்டவரே உங்க நான் பணியை செய்வேன்னு வாயை திறந்து சொல்லுங்க. முழு இருதயத்தோடு சொல்லுங்க. நீ சும்மா சொல்லிட்டு போகாதீங்க. கர்த்தர் அதை கணக்கில் வச்சிருப்பாருங்க. என் பணியை நீ செய்வேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் நீ எனக்காக என்ன செய்தான்னு கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. ஹல்லேலூயா. இரவும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, யஜமானனே யஜமானனே, என் இயேசு ராஜனே, அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து கலிகூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன், ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எத்தனை பேரோட இதயம் இன்னைக்கு ஏங்குதுங்க? நீங்கள் கண்ணோக்கி பாருங்க. உங்கள் இருதயத்தை நீங்கள் கேளுங்க. நீ இயேசுவை பார்க்க உண்மையாக விரும்புதே நீங்கள் கேளுங்க. உங்கள் இருதயத்தை பார்த்து நீங்கள் கேளுங்க. ஆமேன். இருதயத்தில் வாஞ்சியோடு கூப்பிடுவன பக்கத்தில் நிச்சயமாகவே இயேசு வருவாருங்க. ஹல்லேலூயா. ஆமேன். வாஞ்சியோடு கேட்கிற யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த காலங்களில், கடைசி காலங்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆமேன். நீங்கள் உணர்வோடு வாஞ்சையோடு இயேசுவே என்னை நிரப்பும்னு கேளுங்க. ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் என்னை நிரப்பும்னு கேளுங்க. வாய்களை திறந்து ஆமேன் உற்சாகத்தோடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய பலனோடு ஆமேன் கரங்களை தட்டி கேளுங்க. தேவனே எங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. புதிய பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே. இயேசுவே இந்த உலகத்தில் இருக்கிறவனை நாங்கள் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. தகப்பனே இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நீர் பெரியவர் அல்லவா ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய ஆவியானவர் பெரியவர் அல்லவா. தகப்பனே உம்முடைய ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சர்ப்பங்களை மிதிக்கவும், வலு சர்ப்பங்களை மிதிக்கவும், தேள்களை மிதிக்கவும், சிங்கங்களின் மேல் நடக்கவும் எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே பலனை தாரும். இந்த வேளையில் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ பலன் இறங்கி வருகிறதற்காய் நன்றி. அப்பனே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா இந்த வேளையில் தகப்பனே நாங்கள் வேறு யாரையும் பார்க்கலப்பா. நாங்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவியை நாங்கள் இன்னும் வல்லமையாய் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே நீர் எங்களோடு கூட இருங்க. தகப்பனே எங்களை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை வல்லமையாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அப்படி நீங்கள் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான்
நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நீங்க ஒரு நாள் என்னை அவமானப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய பிள்ளை நாங்க ஆண்டவரே. நான் போகிற இடமெல்லாம் ஜெயம். வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்கள் போகிற இடத்துல ஜெயத்தை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் வல்லமையை தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறவனை நாங்கள் ஜெயித்து தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் இன்னும் அநேகரை நாங்கள் கொண்டு வரணும் ஆண்டவரை. அப்பா சுவிசேஷ பணியில் நீங்கள் எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரை. அப்பா சுவிசேஷம் சொல்லக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே. நீ எல்லாவரையும் நீங்க நிறைத்து வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலக தேவைகளை கொடுக்கிறவர் நீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய அபிஷேகத்தை கொடுக்கிறவர் நீங்க, ஆவிக்குரிய வல்லமையை கொடுக்கிறவர் நீங்க ஆண்டவரே. அப்பா உம்மிடத்தில் நாங்கள் கடைசியாக கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய ஆவினாலைகளை நிரப்பி தகப்பனே, நீர் உம்முடைய ஆவினாலைகளை நிரப்பி வல்லமையாய் வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் சொன்ன வார்த்தை போல தகப்பனே அப்பா சிங்கங்கள் மேல் நீ நடப்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வலு சர்ப்பங்களை மிதிப்பாய் என்று நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையை நாங்கள் காட்டி கேட்குறோம் ஆண்டவரே. நீங்கள் அந்த வல்லமையை மீண்டும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா ஒரு விசை கூட எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர்களை மீண்டும் ஒரு விசை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே கணுக்கால் அளவு போதாதையா ஆண்டவரே, இடுப்பளவு போதாதையா தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகத்தில் நாங்கள் நீந்தி நீந்தி மிளகணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மூழ்கி மூழ்கி நீந்தக்க அளவுக்கு எங்களுக்கு நீ அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை ஜிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். உம் வல்லம் ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமாண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே எங்களை நாங்கள் இருதயத்தை உம்முடைய இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. மீண்டும் ஒரு விஷயம் நீர் எங்களை வல்லமையாய் நிரப்பும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி மீண்டுமாய் ஒரு முறை தேவ ஆவியானவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. கரங்களை தட்டி கேளுங்க. ஆண்டவரே மீண்டும் எங்களை நிரப்புங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. தகப்பனே அப்பா அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான பலனை நீர் எங்களுக்கு தாரும்.
ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, சாத்தானை ஜெயித்து சாத்தானுடைய வல்லமையை ஜெயிக்க தகப்பனே நீர் பலனை தாரும். ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் எங்கள் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு விலகாதிரும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவரே வழி இதுவே என்று கேட்கிற சத்தம் பின்னால் இருந்து கேட்ப நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய செவிகள் அந்த சத்தத்தை கேட்க நீர் உதவி செய்யும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நேராய் நடத்தும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க நிறைவாய் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் எங்களை நிரப்பி வழி நடத்தட்டும். ஆமேன் ஆமேன். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். வாசிங்க பார்க்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் எவ்வளவு பிசாசான் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் சோத்திரம். ஆண்டவர் பெரியவர். அதாவது இன்னைக்கு நான் உங்க கூட பேசக்கூடிய அந்த தலைப்பு சோத்திரம், உண்மையாக இரு. சரியா? இந்த டேபிள் நமக்கு கொஞ்சம் சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். மாற்றிடும், அடுத்த வாரம் மாற்றி ஏதான் அந்த ஃபுல்பிட் அவர்கிட்ட கொடுத்து சரி பண்ணி கொண்டு வந்துடும். இது ரொம்ப இங்கே இருங்க, கண்ணாடி போட வேண்டியிருக்கும் போல தருது. சுத்தமாக மோசமாக இருக்குது, உத்து பார்க்க வேண்டியிருக்கு. இது சரியில்லை. இதை ஓரமாக போட்டுருவோம், இல்லை நாங்கள் இங்கேயே போட்டுருவோம். சரி, சோத்திரம். பாவம், அந்த மனுஷன் வாங்கி கொடுத்தவர் ஆலயத்துக்கே வரல, வாங்கி கொடுக்க தான் வந்திருப்பாரோ, எங்கேயோ போர் போட நிற்கிறாராம். சரி, ஓகே. இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசக்கூடிய தலைப்பு என்னென்னா உண்மையாக இரு. சரியா? அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு. ஆமாம், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சரி, இன்றைக்கி உங்கள் கூட பேசக்கூடிய தலைப்பு என்னது சொல்லுங்கள் சிஸ்டர்? உண்மையா? பக்கத்தில் கைப்பிடி, பக்கத்தில் கைப்பிடி, செல்சியா கைப்பிடி. ஆமாம், கிரேனா மாற்றி மாற்றி எல்லாம் 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 பின்னாடி ஐயா கைப்பிடிங்கய்யா. எங்கள் மச்சனை பார்த்து மூஞ்சை பார்த்து சொல்லுங்கள், ஏப்பா உண்மையாக இருப்பான்னு சொல்லுங்கள். முகத்தை பார்த்து சொல்லுங்கள், எங்கேயோ பார்த்துட்டு சொல்லுவீங்களே, முகத்தை பாரு, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாரு. ஒழுங்க திரும்ப பிடி. அவளுக்கு அவளை அழகாக படைக்கிறதுக்கு அந்த அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சோப்பு வாங்கி கொடுத்துரு அந்த அக்காவுக்கு தான் தெரியும். முறைச்சிக்கிட்டே சொல்லுதான். அங்கே யார்? ராஜதண்ண, உங்கள் வீட்டம்மா கையை பிடிங்க, முகத்தை பாருங்கள். சடார்னு சொல்லிவிட்டார. சரி, உங்கள் மகா முகத்தை பாருங்க, நீங்கள் அம்மா முகத்தை பாருங்க, உண்மையாக இருன்னு சொல்லுங்க. சரி, டேனி பார்க்குறான். டேனி, உங்கள் அப்பா கையை பிடி. டேடி உண்மையாக இருங்கன்னு சொல்லு. நீ சன் உண்மையாக இருன்னு நீங்கள் சொல்லுங்க. அம்மா, ஆஹா, ஷே, இல்லை இல்லை, அவள் போய் சொல்லுதா, டேனி என்ன, இல்லை இல்லை, அவள் போய் சொல்லுதா, டேனி என்ன ஒழுங்காக உண்மையாக இருந்துரு, பேச்சு விட பேச்சு சொல்லிட்டு போகிறா, அதனால் ஒழுங்காக உண்மையாக இருந்துரு டேனி. ஆமாம், என்கிட்டலாம் வர வேண்டாம்மா, என்கிட்டலாம் வர வேண்டாம். சரி சரி, என்ன செய்யணும் நம்ம? உண்மையா? சரி, ஆண்டவர் சிமிர்னா சபையின் தூதனுக்கு சொல்கிறார். அப்படின்னா சிமிர்னா சபை, அந்த சிமிர்னா சபையில் என்ன நடந்தது அப்படிங்க பார்க்க போகிறோம். ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு. அப்படின்னா இதை நாம் இன்றைக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், சரியா, இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், சோத்திரம் சோத்திரம், நம்முடைய திருச்சபையானது எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். மேலேருந்து எல்லாரும் அப்படி கடைசியில் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். பாருங்கள், சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா சிமிர்னா சபையின் தூதன்னா, சிமிர்னா என்பது ஒரு சபை. சிமிர்னா சபையின் தூதன் அப்படின்னா சிமிர்னா சபையின் ஊழியக்காரருக்கு ஒரு லெட்டர் பரலோகத்திலிருந்து வருகிறது. புரியுதா உங்களுக்கு? மகிமையின் தேவாலயத்திற்கு இருக்கிற போதகனாகிய எனக்கு ஒரு லெட்ரு வருது. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கா ஒரு லெட்ரு வருது.
பரலோகத்திலிருந்து வருதுங்க. சும்மா சாதாரண பவுல்கிட்ட இருந்து வரல, யோவான்கிட்ட இருந்து வரல, பரலோகத்திலிருந்து ஒரு லெட்டர் வருகிறது. சோத்திரம். அந்த சபையினுடைய போதகருக்கு வருது. எழுதுறது யாருன்னா ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. அப்படின்னா யார் இது? இயேசு சொல்கிறாருங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தவங்க பேசுவாங்க. நீங்கள் எபேசு சபையின் தூதனுக்கு 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இது யாருன்னா ஆவியானவர் குறிக்குது. உலாவிக் கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? உலாவிக் கொண்டிருக்கிறவர் ஆவியானவர் சொல்றாரு, எபேசு சபையின் தூதனே நீ என்ன செய்ய, இப்படி இப்படிலாம் இரு. ஓகே, உங்களுக்கு புரிதலுக்காக நான் அப்படி சொன்னேன். அப்படி 7 சபைக்கும் அந்த எழுதக்கூடியவருடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு சபையை பார்ப்போமே. நீங்கள் ஏதாவது வேற ஒரு சபை ஏதாவது ஒன்று எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சரி, 12 வாசிப்போமா? தியத்திரா 18 வாசிங்க. தியத்திரா சொன்னீங்க, என்ன தியத்திரா வாசிங்களா? 18 வாசிங்க. ம் 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 அட இங்கே பாருங்களேன். அங்கு உயிரோடு இருக்கிற இயேசு, இங்கே தேவனுடைய குமாரன். ஒவ்வொரு சாயலில் அவர் என்ன செய்யறாருன்னா வெளிப்படுறார். அவருடைய ரூபத்தை சொல்கிறார். அக்னி, வெண்கலம், தேவகுமாரன். சரி, இப்படியெல்லாம் ஒன்று இருக்குது. நம்ம இப்போ சிமர்னா சபையின் தூதனுக்கு இப்போ வாசிக்க போகிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து சிமர்னா சபைக்கு என்ன சொல்கிறாருன்னா, உன் கிரியையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, எப்பா யூதர்கள் புரியுதேக்கா, கிறிஸ்தவர்கள் என்று போர்வையில் ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டே இருக்குது. புரியுதா? அதில் அப்படி தான் சொல்லுது. சாத்தானுடைய யூதர் என்றும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும். கிறிஸ்தவர்கள் என்ற போர்வைக்குள்ள சாத்தானுடைய ஆட்கள் உன் சபைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க செய்கிற வேலையும் நான் அறிந்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சபையில் வரக்கூடிய எல்லாரும் இதில் சொல்லுது, சிமிர்னா சபையில் வரக்கூடிய எல்லாரும் பரலோகத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல. யூதர் என்றும் சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கிரியைகளை செய்கிற, சாத்தானுடைய செயல்களை செய்கிறவர்கள் என்று நான் அறிந்து நான் எழுதுகிறேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சிமிர்னா சபையில் வரக்கூடிய எல்லாரும் சோத்திரம் அக்கா விட்டுருங்க, சோத்திரம். சிமிர்னா சபையில் இருக்கக்கூடிய அந்த சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து வெளிப்பாடு கொடுக்கிறார். சோத்திரம். உன் சபையில் எல்லாரும் பரலோகத்துக்கு தான் வருவாங்கன்னு நீ என்ன செஞ்சிடாத, நம்பிராத. சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணம். சாத்தானுடைய ஆளும் சிமிர்னா சபையில் இருக்குது. சபையை நடத்துகிற தூதனே, சபை நடத்துகிற போதகனே, ஒழுங்கா எச்சரிக்கையா பன்னிக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, போற்றாத. புரியுதா உங்களுக்கு? அவர் எழுதுறாரு, பன்னிக்கு முன்னாடி முத்த நீ யாரையும் எல்லாரையும் நீ என்ன செஞ்சிடாத, நம்பிராத. ஏன்னா சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறவன் உன் ஆலயத்துக்குள்ளே இருக்கிறான். சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறவன் நம்பி நான் ஊழியத்தை செய்ய முடியுமாங்க? அவனை கூட்டிகிட்டு ஊழியத்துக்கு போக முடியுமாண்ணா? போனால் என்ன செய்வான்? என் பைக்குக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டே நான் ஆண்டவரே வாங்கம்பேன். அவன் என்ன சொல்லுவான்? பிசாசே 10 பேர் வாங்க கூப்பிடுவானா இல்லையா? நான் போய் இயேசு நல்லவர்ம்பேன். அவன் அங்கே உட்காந்துட்டு எரிச்சல் ஏற்படுத்திகிட்டே இருப்பான். சரியா?
4 பேர் போகிறோம்னா அதில் ஒருத்தன் சாத்தானுடைய கூட்டத்தில் ஒருத்தன் இருந்தான்னா 4 பேருக்குள்ள கலகத்தை மூட்டுவதற்கு என்ன செய்யணுமோ செய்வான். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லுவேன், அவன் போகும்போது சொல்லுவான், நீங்கள் கொஞ்சம் நோய்க்கும் பாருங்க வேணா அங்கே போகிறீங்களா? இப்போ கடைசியில் ஒரு பாய் தானே நம்மக்கிட்ட வந்தான். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மக்கிட்ட சண்டை போட்டது யார்? அந்த பையனுக்குள்ளே இருந்தது யார்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எல்லாரையும் நம்பி ஊழியத்தை செய்யாதங்கிறாரு. சிமிர்னா சபையினுடைய போதகனை பார்த்து சொல்கிறாரு, தூதனை பார்த்து, அதான் அந்த தூதன்கிறது அந்த போதகர். அந்த போதகரை பார்த்து இயேசு சொல்கிறாருங்க, இயேசு சொல்கிறாரு, சோத்திரம், எல்லாரையும் நம்பி நீ ஊழியத்தை, எல்லாரையும் நம்பி நீ 4 பேர் போகிறோம், அதில் ஒருத்தன் சாத்தானுடைய கூட்டத்தில் இருக்கிறவன் அப்படின்னா நாங்கள் போய் சொல்லுவோம் இயேசு நல்லவருமோ, அவன் போய் லைட்டாக ஒரு அவிசுவாசம் என்ன செஞ்சிருவான், விதைச்சிட்டு, அல்லது எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கலவரத்தை விதைச்சிட்டு. அதனால தான் சிமிர்னா சபையினுடைய போதகரை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் பரலோகத்திலிருந்து பிதாவினுடைய வலது பரிசத்தில் ஆமீன் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து யோவானுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாரு. நீ அவன் யாரையும் நம்பிடக்கூடாது என்பதற்காக நீ ஒரு லெட்டரை நீ என்ன செய்யி, எழுது. சரி பாருங்களேன், சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தை அறிந்திருக்கிறேன். இந்த ஊழியக்காரனுக்கு எல்லாமே இப்போ சபையில் இப்போ நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட காரியத்தில் அல்லது ரகசியமான காரியங்களை செய்கிற எல்லாமே எங்களுக்கு கர்த்தர் அறிவிக்கணும்னு அவசியம். எல்லாமே உங்களை பற்றி ரகசியம் தெரியாது. அது என்னைக்கு ரொம்ப முட்டுதோ, அது என்னைக்கு ஆலயத்துக்கு இடைஞ்சலை கொடுத்து வருதோ, அல்லது என்னைக்கு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது பெரிய ஒரு பூகம்பத்தை வெடிக்க செதறதோ அன்னைக்கு சொல்லுவார், டேய் அவன்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா. இப்போ அப்படி தான் சாத்தானுடைய கூட்டத்தார் சிமிர்னா சபையில் இருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரருக்கு அது தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனால் இயேசு பிதாவினிடத்தில் வலது பரிசத்தில் இருந்து பேசி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த சிமிர்னா சபையின் மேலே ஒரு அன்பு வச்சு சொல்கிறாரு, அந்த சபையில் பிசாசு பிடிச்ச கூட்டம் ஒன்று இருக்கு, அதை விடுவிக்கணும்னா நீ என்ன செய், அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு லெட்டரை எழுதி அனுப்பு. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு அவன் கேட்பான். எங்கேருந்து இந்த லெட்ரு வந்துச்சுன்னு வாசிக்கும் போது அவன் புரிஞ்சுக்கிடுவான், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதுன்னு அவன் வாசிக்கும் போது நான் என்ன செய்யும், அவனுக்கு லெட்ரு எங்கேருந்து வந்ததுன்னு அவனுக்கு என்ன செய்யும், புரியும். இயேசுதான் பேசுறங்கிறது அவனுக்கு புரியும். நீ ஒரு லெட்டரை எழுது. சரி, 10ஆம் வசனத்தை வாசிப்போம். சோத்திரம், அப்படியே இருங்க. ஆண்டவர் சிமிர்னா சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சாத்தானுடைய கூட்டம் உனக்குள்ள இருக்குப்பா, யூதர் என்று சொல்லியும் யூதர் அல்லாதவர்கள் உன் சபைக்குள்ள இருக்கிறாங்க. அதனால உனக்கு என்ன வரப்போகுதுன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும். சோத்திரம் சோத்திரம். எல்லாம் ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? சோத்திரம். தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் 1 மணி வரைக்கும். ஏம்மா தெய்வான, தூங்கிட்டே இருந்தேன்னா அல்லேலூயா என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், செய்தி முடிக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறார் சிமிர்னா சபையை பார்த்து, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும். ஆண்டவர் இந்த வசனத்தை தாங்க ரொம்ப தெளிவாக சொன்னார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இங்கே கூட சிலர் ஆமாம் படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் இருக்கலாங்க, உங்களுடைய பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பணத்தேவைகள் வரலாம், அதில் எதுவோ ஒரு காரியங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாக எனக்கு சொன்னார், ஆமாம் இங்கே இருக்கிறவங்க ஒருவேளை பாடுகள் மத்தியில் கூட நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ படப்போகிற அல்லது நீ பட்டு கொண்டிருக்கிற பாடுகளை குறித்து எவ்வளோ வேணும் பயப்படாத. கொஞ்சம் கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்துராத. கர்த்தர் தெளிவாக சொல்லி அனுப்புகிறாருங்க. சிமிர்னா சபையில் இருக்கிற ஆமீன் சபையாருக்கு சொல்றாரு, எப்பா உனக்கு பாடுகள் வரப்போகுது, நீ என்ன செய், கொஞ்சம் கூட பயந்துராத. பாடுகள் வரப்போது எவ்வளவு வேணும் நீ என்ன செஞ்சிடாத,
யோபுவுக்கு பாடுகள் வரும்போது சன்மார்க்கன், உத்தமன், நீதிமான், பொல்லாப்பை விட்டு விலகிறவன், கர்த்தரோடு கூட இருக்கிறவன், அவனை ஆண்டவர் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆமீன் கர்த்தர் பக்கத்தில் இருந்து பார்த்தாரு, இந்த யோபு ஆமீன் பாடுகள் வந்திருக்கு, இவன் என்ன செய்ய போகிறான்னு சொல்லி கர்த்தர் பக்கத்தில் இருந்து பார்த்தாரு. எவ்வளவு வேணும், அந்த யோபு பயப்படவே இல்லை. சோத்திரம் சோத்திரம் 30-35 அதிகாரம் வரைக்கும் அவர் எந்த ஒரு பயத்துக்குள்ளையும் போகவே இல்லை. தன்னுடைய மனைவியை கூட, என்ன தான் பெற்ற 10 பிள்ளைகளும் செத்து போச்சு, மிச்சம் இருக்குது யோபுவுக்கு தன்னுடைய மனைவி மட்டும், சில வேலைக்காரர்கள். இந்த மனைவியை கூட அந்த பிசாசு என்ன பண்ணான்னா ஆட்கொண்டு ஆண்டவரை தூசிச்சுட்டு நீ என்ன செஞ்சிரு, செத்து போயிரு. ஏன் பிசாசு அந்த மனைவி மூலியமா பேசுச்சுன்னா, கர்த்தர் உன்னை நம்புறாரு, நீ செத்து போயிட்டன்னா கர்த்தருடைய நம்பிக்கை என்ன செஞ்சிடும். எடுங்க யோபு எடுங்க. சோத்திரம். யோபு 1:8 எடுங்க. சரியான ஒரு வசனங்க. யோபு 8:1 எடுத்தவங்க பக்கத்தை சொல்லுங்கக்கா. 634 எடுத்துக்கோங்க. 634 எடுத்துக்கோங்க. சோத்திரம். 634 1:8 வாசிங்க. போதும்க்கா. பாருங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் யோபு பத்தின சாட்சிய யார்கிட்ட சொல்றாருன்னா பிசாசு சொல்றாருங்க. இன்னைக்கு நீங்களும் ஒரு இடத்துல போய் நின்னீங்கன்னா, சோத்திரம் சோத்திரம், அல்லது உபத்திரவ காலத்துக்குள்ள நீங்க நின்னீங்கன்னா இதே மாதிரி தாங்க கர்த்தர் சாத்தான்ட்டு சொல்லுவாரு. யோபுவுக்கு மட்டும்தான் சொன்னாருன்ற இல்லை, நீங்கள் இப்போ பிரச்சனையில் இருக்கிறீங்களா, ஆமீன், உபத்திரவ காலத்துக்குள்ளே இருக்கிறீங்களா, உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு சாத்தானை பார்த்து சொல்லுவார், என் மகன் ராஜேந்திரன் உபத்திரவ காலத்தில் இருக்கிறான், அவன் நல்லவன். கண்டிப்பாக சொல்லுவாருங்க, கண்டிப்பாக சொல்லுவார். உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்குறது கர்த்தர் தான். பாவத்தினால சோதனை வரும், அப்போ கர்த்தர் வரமாட்டார். ஆமீன். ஆனால் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது பிசாசை பார்த்து இதான் சொல்லுவார், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய ஆமீன் ராஜேந்திரன் மேலே கவனம் வைத்தாயோ, அவருக்கு இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் சொல்லிடுவார். ராஜாவுக்கு இருக்கிற எல்லா நல்ல குணங்களையும் கர்த்தர் என்ன செஞ்சிருவார், சொல்லிடுவார். தாவீதனுக்கு இருக்கிற எல்லா நல்ல குணத்தையும் கர்த்தர் வாயினால் அறிக்கை பண்ணுவார். புரியுதா? இது ஏதோ யோபுவுக்கு மட்டும் நடந்ததல்ல. கர்த்தர் யாரை ஆமீன் பொன்னாக மாற்ற வேண்டும் என்று விருப்பப்படுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில சோதனையை கர்த்தரே அனுமதிப்பார். உங்களை பத்தின சாட்சிகள் வெளியே போக வேண்டுமானால் கர்த்தரே அக்கினிக்குள்ள தூக்கி போடுவதற்கு அனுமதிப்பார். சிங்க கெபில தள்ளுவதற்கு கர்த்தரே அனுமதிப்பார். ஏன்னா உங்களை பத்தின சாட்சிகள் வெளியே போகணும்னா நீங்க உபத்திரவ நாட்களுக்குள்ள போய் தான் வரணும். ஆமீன். அந்த வெள்ளியை அல்லது தங்கத்தை புடமிடுவது போல கர்த்தர் உங்களை புடமிட்டே ஆவார். புரியுதா உங்களுக்கு? இந்த வருடத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து ஆமீன் நம்மளை பிரசங்கம் பண்ணாரு. உன் பேர ஐயோ, யோபு இந்த சோதனைக்கு முன்னாடி கர்த்தர் யோபுவை வெளிப்படுத்தவே இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு? சோதனைக்கு முன்னாடி யோபு என்கிற ஒரு மனுஷன் இருந்தது போல நமக்கு ஒரு வெளிப்பாடும் வரல. அந்த பாடுகளுக்குள்ள கொண்டு போய் தான், அதை ஜெயிக்க போய் தான் ஆமீன் யோபுடைய சரித்திரம் வேதத்தில் இடம் பிடித்தது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியில சிந்தினபடினால்தான் இவ்வளோ பெரிய ரட்சிப்பு வந்தது. என் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் பரிசுத்தமான இரத்தத்தை இந்த பூமியில் சிந்தினபடினால்தான் என் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா அவருக்கு ஒரு சோதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செய்த அந்த பாவத்திற்கு, நாம் செஞ்ச அந்த அக்கிரமத்திற்கு அவருக்கு ஒரு சோதனை. சிலுவையில் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு? அவர் உண்மை உள்ளவராய் இருந்து
கடைசி வரைக்கும் ஆமென் தன்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிற அந்த நேரத்தில் கூட பிதாவே இவர்கள் செய்வது என்னன்னு தெரியல, தயவு செய்து இவர்களை மன்னிங்க ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனாருங்க. அவர் கடைசி வரைக்கும் பிதாவாகிய தேவன் ஆமென் இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் சோதித்தார். கடைசி நிமிஷம் வரைக்கும் சிலுவையில் போய் அடிக்கப்படும் போது கூட சிலுவையில் ஆமென் தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட 2 கள்ளர்களை கொண்டு வந்து பிதாவாகிய தேவன் வைத்து இப்போ இயேசுவை அவர் சோதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார். அங்கேயும் கூட யார் ஒருவர் தன்னை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை பரதேசில் இருப்பா என்று சொல்லுவதற்கு அந்த இடத்துல கடைசி ஒரு சோதனை அவருக்கு வந்தது. ஆமீன். கடைசியா மரிப்பதற்கு முன்னாடி இவர்கள் என்ன செய்தாங்கன்னு தெரியல, ப்ளீஸ் இவர்களை மன்னிங்கன்னு சொல்லி கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடைசி நிமிடங்கள் வரைக்கும் அவர் சோதித்தார். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஒரு சோதனை வருது, கர்த்தரால் ஒரு சோதனை வருதுன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு சோத்திரம் சோத்திரம் வருவோம். சரி, உண்மை உள்ளவனா என்ன செய்யணும்? இந்த யோபு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதாவது யோபு சோதிக்கணும்னு பிளான் வருதுக்கு முன்னாடி யோபுவை வேதம் அறிமுகப்படுத்தவே இல்லை. அவர் சோதனைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும்போது தான் அவர் பேரையே உலகம் முழுதும் பெருமைப்படுத்துகிறாருங்க. யோபு ஏதோ ஒரு தேசத்தில் வாழ்ந்தவர், ஒரு 100 பேர் 500 பேர் 1000 பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அல்லது 10,000 பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாங்க. ஆனால் யோபுவை சோதித்து அவர் உண்மை உள்ளவர் என்று ஆண்டவர் அறிந்ததுக்கு அப்புறமா வேதத்தில் யோபுவை கொண்டு வந்து உலக நாடுகள் முழுவதும் இந்த நிமிஷம் வரைக்கும் பல ஆயிரம் வருஷங்களாய் யோபுவை கர்த்தர் சாட்சியாக என்ன செஞ்சார்? நிறுத்தினார். அதே போல் ஆமாம், அந்த யோபுவை 8 வாசிங்க பார்க்கலாம். 1:8 வாசிங்க. ம் 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 சோத்திரம். ஆண்டவர் ஆகிய இயேசுவே சாட்சிக்கு வராருங்க. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போது நான் இருக்கேன், என்னை பற்றின சாட்சி டேனி சொன்னான்னா அது ஒரு சாதாரண விஷயங்க. கிரேனா சொன்னால் சாதாரண விஷயம். இப்போ நீங்கள் போய் சொன்னீங்கன்னா சாதாரண விஷயம். ஆனால் கர்த்தரே ஒரு மனுஷனை பற்றி சாட்சி சொல்ல வராருங்க. நீங்கள் யோசிச்சு பார்க்கீங்களா இதை? ஆண்டவராகிய இயேசுவே யோபு பற்றி என்ன செய்கிறாரு? ஆவியானவரே இறங்கி வராருங்க. அப்படின்னா அந்த யோபுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய இருதயத்தை எவ்வளோ தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு பாருங்க. நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியுதா? சபை சாட்சி சொல்லலாம், சபை சாட்சி சொல்லலாங்க, ராஜாவை பற்றி சபை சாட்சி சொல்லலாம். ஆனால் இயேசுவே இறங்கி வந்து ஒரு பிசாசிட்ட சாட்சி சொல்லணும்னா அந்த யோபுடைய வாழ்க்கை ஆண்டோடைய இருதயத்தை எவ்வளோ தாக்கத்தை கொண்டு வந்திருக்கும் பாருங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்களா? அதில் ஒரு கடைசி ஒரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்க. கடைசி போட்டிருக்க வாசிங்கக்கா. ம் ம் கர்த்தருடைய இருதயத்தில் பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது இந்த வார்த்தை தான். பூமியில் அவனை போல, திரும்ப சொல்லுங்க, பூமியில் அவனை போல. நான் இதை வாசிக்கும் போது எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்துட்டு, கர்த்தர் ஒரு மனிதனை பற்றி சும்மா சாட்சி சொல்லுவாராங்க. நான் சொல்லுவேன் அபிஷா சிஸ்டரை பற்றி நான் சொல்லுவேன், ஆனால் கர்த்தரே இறங்கி வந்து அபிஷா சிஸ்டரை சாட்சி சொல்லணும்னா, அதுவும் பிசாசு, கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் வெறுக்கிற பிசாசுக்கிட்டே சாட்சி சொல்லணும்னா இந்த அபிஷா சிஸ்டருடைய வாழ்க்கை ஆண்டவரை எவ்வளோ இருதயத்தை பாதிச்சிருக்கும் பாருங்க. அந்த அபிஷா சிஸ்டர் போல பூமியில் ஒருத்தனும் இல்லையா? அப்படி தானே சொல்லுது பாருங்க. பூமியில் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இப்படி மட்டும் ராஜாவை பற்றி ஒரு சாட்சி கொடுத்தா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ராஜாவை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. அப்படி சொன்னா இந்த ஆலயத்தை பார்த்து கர்த்தர் மகிமையின் தேவாலயத்தை போல பூமியில் ஒரு ஆலயமும் இல்லை அப்படின்னு கர்த்தர் பிசாசுல சாட்சி கொடுத்தா
எவ்வளோ மகிமைங்க. இந்த உலகத்திலே பெஸ்ட்டு நபர் யாரு? ஆண்டவர். ஒருத்தனுமே இல்லை இந்த உலகத்திலே. அந்த காலகட்டங்களில் யோபுவை போல ஒருவனும் இல்லை. அப்போ ஆபிரகாமின் சந்ததி எங்கே போச்சு? இந்த ஒரே வார்த்தை போதாதாங்க அந்த மனுஷனை உயர்த்துவது. அதுவும் இயேசுவே சொல்கிறாரு, இயேசுவே சொல்கிறார், தேவனே சொல்கிறார். ஓகே, இப்போ பாருங்களேன், அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். அதனால தான் ஆமேன் சோத்திரம் ஆண்டவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3 சோத்திரம் 2:10 சொல்லப்படுது, உனக்கு போராட்டம் வரலாம், கிறிஸ்துவ பிள்ளைகளாகி இருக்கிற உங்களுக்கு போராட்டம் வரலாம், ஆனால் நீ எவ்வளோ வேணும் பயப்படாத, எவ்வளோ வேணும் நீ என்ன செய்யாத. ஐயா, போராட்டம் வரலாம், அல்லது போராட்டத்துக்குள்ளே இருக்கலாம், அல்லது வியாதியாக இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம், அல்லது கவலை கண்ணீர் எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ வேணும் பயப்படாத. 3:8 அதுக்கு அடுத்து வாசிங்கக்கா. 2:10 வாசிங்க. ஓகே, இப்போ யோபு அப்படிதாங்க. இந்த பிசாசு என்ன பண்ணானா, ஆமென், இந்த ஆளை சோதிக்கும்படிக்கு பிசாசானவன் காவலில் போடுகிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போஸ்தலர்களை கொல்லும்படிக்கு பல முறை பிசாசானவன், ஆமென், பிசாசானவன் அப்போஸ்தலரை காவலில் போடுகிறான். புரியுதா? ஆண்டவர் சொல்ல வருது என்னன்னா, உனக்கு உபத்திரவம் வரப்போகுது. சோத்திரம். உபத்திரவத்தில் நீ இருக்கிறியா? பயப்படவே பயப்படாத, பயப்படவே பயப்படாத. ஆமீன். அந்த உபத்திரவ காலத்தில் என்னை நோக்கி நீ பாரு, நான் உன்னிலிருந்து மகிமைப்பட போகிறேன். இந்த உபத்திரவ காலம் முடிய போகுது. அது எவ்வளவு தூரம் தெரியுமா? அந்த உபத்திரவ காலம் 10 நாள் இருக்குன்னு சொல்கிறாரு, அல்லது 10 வருஷம் இருக்குன்னு சொல்கிறாரு, அல்லது 10 மாதம் இருக்குன்னு சொல்கிறாரு, அல்லது கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த உபத்திரவ காலம் இருக்கும்போது நீ எவ்வளோ வேணும் பயப்படாத, உன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொல்லி தான் நான் உன்னை உபத்திரவ காலத்துக்குள்ளே வச்சிருக்கிறேன், உபத்திரவ நேரத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த உபத்திரவ நேரத்தில் எவ்வளவு வேணும் பயந்துராத. ஏன்னா பயத்தை கொண்டு வருது பிசாசு. எவ்வளவு வேணும் நீ சோர்ந்து போயிடாத, சோர்வை கொண்டு வருது பிசாசு. எவ்வளவு வேணும் நீ அவிசுவாசத்தில் போயிடாத, அவிசுவாசத்தை கொண்டு வருது பிசாசு. நீ எவ்வளவு வேணும் பயப்படாத, உன் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன். ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த உபத்திரம் வந்தது நல்லது, இந்த உபத்திரம் வந்தது நல்லது. அதனால தான் ஆமீன், உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவேன்னு சொல்றாரு. போராட்டம் வந்தது நல்லது, பிரச்சனை வந்தது நல்லது. அதனால தான் யோபுடைய பேரை கர்த்தர் பல 1000 வருஷமாய் ஆமீன் தெரியும்படிக்கு, யாராலும் அழிக்காதபடிக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு சோதனை வந்தது நல்லது. எனக்கு அப்படி தான். சில வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வரும்போது, அந்த பிரச்சனை வரும்போது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. ஆனால் நாட்கள் ஒன்று வந்தது, கர்த்தர் சொன்னார், ஆமீன், இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீ வந்தது நல்லது. அப்போ தான் நான் உன்கிட்ட இருந்து என்ன செய்ய முடியும், செயல்பட முடியும். ஏன்னா சோதனை சகிக்கிற மனுஷன் அந்த பாக்கியவான் கொண்டு தாங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய முடியும். சோதனையில் அமிழ்ந்து கிடக்கிறவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சோதனை நேரத்தில் பிசாசோடு கூட கைகோர்த்து போவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. புதுசாக ரசிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சோதனை வரும் தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் வருவான், பைபிளை தூக்கிட்டு போறிய, உன் புள்ள வாழ்க்கையை பார்த்தியா, உன் வாழ்க்கையை பார்த்தியா, ஓட்டு வீடில் இருக்க பார்த்தியா, நீ இன்னும் உனக்கு நல்ல வேலையில் பார்த்தியா. சோதனை வரும், அதை கேட்டுட்டு சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமாம், அந்த சோதனை சொல்லி குத்தி காமிக்க வர்றது யாரு? நார்மல் மனுஷன் அல்ல, அது பிசாசு. பிசாசினால் வருகிற மனிதர்கள். யூதர் என்றும் தங்களை யூதர் அல்லாத மனிதர்கள், ஆமீன், பிசாசுடைய கூட்டத்தார்கள். இந்த பூமியில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க, விரும்புகிறாரு. ஆனால் சோத்திரம், பிசாசுடைய ஆட்களும் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஏன்? பிசாசு சபையை நடத்துது. பிசாசு சபனே இருக்கு, சாத்தான் சபனே பயங்கரமாக பெருகிட்டு வருது.
சாத்தான் சபைனே பெருகிட்டு வருது. ஆமீன் ஆமீன். விசுவாசிகள் நிறைய பேர் சோத்திரம் பிசாசுடைய ஆட்கள் சபைகளில் இருக்கிறாங்க. நிறைய ஊழியர்கள் ஆமீன் வஞ்சிக்கப்பட்ட ஊழியர்கள், தவறாய் உபதேசம் பண்ணுகிற ஊழியர்கள்லாம் பிசாசினுடைய ஆமீன் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள். ஆமீன் ஊழியர் என்றும் பேர் கொண்டிருந்து அவர்கள் ஊழியர்கள் அல்லாதவர்கள் இந்த பூமியில் ஆமீன் ஊழியர்களாக இருக்கிறார்கள். சாத்தானுடைய கூட்டத்தார்கள் இன்றைக்கு ஊழியக்காரராக இருக்கிறாங்க, விசுவாசிகளாக இருக்கிறாங்க. ஆமீன் சாத்தானுடைய சபையே இந்த பூமியில இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா மனிதர்களும் நம்பி உங்க குடும்ப ரகசியத்தை தயவு செய்து சொல்லாதீங்க. உங்க குடும்ப ரகசியத்தை தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க. கூடுமானா எங்ககிட்டே நீங்க சொல்லாதீங்க. கூடுமான எங்ககிட்டே நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி சொல்லணும்னு தோணுச்சுன்னா இவங்கிட்ட சொன்னா இந்த வார்த்தை குடும்ப ரகசியம் வெளியே போகாது அப்படின்னு நீங்க உணர்ந்தா மட்டும் நீங்க சொல்லுங்க. தயவு செய்து கிறிஸ்தவர்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற எந்த உறவினர்களையும் நம்பி குடும்ப ரகசியங்களை மட்டும் சொல்லிவிடாதீர்கள் தயவு செய்து. அதிலிருந்து பிசாசு உள்ள வெளியே வந்துடுவான். அப்படி நிறைய குடும்பங்கள் உடைஞ்சிருக்கு, அப்படி நிறைய சபைகள் உடைஞ்சிருக்கு, அப்படி நிறைய விசுவாசப்படிய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் வந்திருக்கு. ஆமீன் ஆமீன். இங்கே பாருங்களேன் சோத்திரம். இந்த யோபு ஆமீன் எல்லாம் அந்த உலகத்தில் அந்த நேர காலகட்டங்களில் இருந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருந்த எந்த மனுஷனும் யோபு போல இருந்ததே இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்க, அவ்வளோ பெஸ்ட்டான மனுஷனுக்கு ஏங்க சோதனை? நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? ஏங்க நான் நல்லா தாங்க இருக்கேன், நான் ஆலயத்துக்கு வரதான் செய்கிறேன், நான் ஆமாம் சோத்திரம் ஆமாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமை நான் வரத்தான் செய்கிறேன், அப்புறம் ஏங்க எனக்கு சோதனைன்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஏங்க உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னா கர்த்தர் சோதிக்கணுங்க. யார்கிட்ட கொடுத்து சோதிக்கணும்? ஆமீன் சத்துருடைய கைகளில் கொடுத்து உங்களை சோதிக்கும் போது தான் நீங்கள் எவ்வளோ பலவீனர்கள் எவ்வளோ பலசாலிகள் என்று கர்த்தர் அறிந்து கொள்ள முடியும். உங்களை நம்பி தாங்க சோதனைக்குள்ள அனுப்புகிறாரு. நான் நம்புகிறேன் ஒரு குடிகார தகப்பனை என்னை நம்பி தாங்க கர்த்தர் அனுப்பியிருக்காரு. ஒரு குடிகார கணவனை எங்கள் அம்மாவை நம்பி தாங்க அனுப்பியிருக்காரு. எப்படியாவது சாவதுக்குள்ள அந்த ஆள் ரட்சிப்புக்கு ஏதுவாய் ஆமீன் நடக்கணும், அதுக்காக நான் அழுது புலம்புன்னு நம்பி தாங்க ஒரு குடிகார தகப்பனை எனக்கு இன்னும் வச்சிருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையிலையும் போராட்டங்கள் வியாதிகள் பிரச்சனைகள் வருதுன்னா காரணம் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி உங்களை இந்த போராட்டத்துக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏதோ நீங்கள் பாவம் செஞ்சதுனால வரலங்க போராட்டம், ஏதோ ஆமீன் சோத்திரம் 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 அல்லது பலவீனத்தினால வரலங்க உங்களுக்கு போராட்டம், அல்லது அறியாமல் செஞ்ச காரியத்தினால வரலங்க. இந்த யோபு இந்த பூமியில் வாழ்கிற எல்லாரை காட்டிலும் பயங்கரமான முதன்மையானவன் என்று கர்த்தரே சொன்னார். ஆனால் வந்தது பாருங்க போராட்டம். ஜெபிக்கிற தானியலுக்கு வந்தது பாருங்க போராட்டம். கர்த்தருக்காக எழும்பி வாழ்க்கையை நடத்துன்னு சொன்ன வந்த ஸ்தேவானுக்கு வந்தது பாருங்க போராட்டம். ஆமீன் யோவான் ஆமீன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வந்தது பாருங்க பயங்கரமான பத்மு தீவு என்கிற அந்த ஒரு பயங்கரமான போராட்டம். ஆனால் இவர்கள் எல்லாம் ஜெயிச்சாங்க. வேதத்தில் தோத்து போனவங்க ரொம்ப கம்மி, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க அநேகர் ஜெயித்தாங்க. சிம்சோன் விழுந்து போனாங்க, ஆமீன் சாலமோன் விழுந்து போனாங்க, சோத்திரம் 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 சவுல் ராஜா விழுந்து போனாருங்க. மற்ற அத்தனை பேரும் நமக்கு முன்னாடி ஜெயித்தவங்க தான் இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்க கொஞ்சம் பேர் விழுந்து போனாங்க, பல லட்சம் எழும்புனாங்க. நிறையா வேதத்தில் ஆமீன் எழும்பினவர்கள் கூட்டம் தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அவங்கெல்லாம் எழும்பி ஓடினாங்க. 12 அப்போஸ்தலர் ஒருத்தன் தாங்க விழுந்தான், மிச்சம் 11 பேரும் ஜெயிச்சாங்க. 11 பேரும் ஜெயிச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வருகிற பாடு உங்கள் பேரை பெருமைப்படுத்தும்படிக்கு மட்டும்தாங்க வருது. நீங்கள் புறஜாதிகள் அல்ல, பாவத்தை விரும்பி செய்கிறவர்கள் அல்ல, போராட்டத்தை விலை கொடுத்து வேணுக்குன்னு வாங்குறவர்கள் நீங்கள் அல்ல. நீங்கள் பொல்லாப்பை வெறுக்கிறவர்கள் தான், அசுத்தத்தை வேண்டான்னு சொல்றவங்க தான். அதனால தான் உங்களுக்கு சோதனை ஆமீன் வரப்போகுது. அல்லது சோதனை நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும் தாங்க வந்திருக்கு. உங்களுக்கு வியாதி வருவதற்கு காரணம் என்னன்னா உங்கள் பேரை பெருமைப்படுத்த கர்த்தர் போறார் உங்களுக்கு. ஆமீன் ஆமீன் பயங்கரமான போராட்டம். ஏன் உங்கள் பேரை இது நிமித்தம் பெருமைப்படுத்த போகிறாருங்க. இது நிமித்தம் என்ன செய்ய போகிறாரு? எனக்கு வந்த போராட்டத்தில் சிக்கி தவிச்சு என்ன செய்யன்னு தெரியாமல் புலம்பும் போது வெளியே எப்படியாவது வந்துட்டார். வந்தேன்
வந்த அடுத்த நிமிஷத்தில் தரிசனத்தில் கர்த்தர் காமிச்சார், இதுவரைக்கும் நீ ஓடின ஓட்டத்தை விட 2 மடங்கு சோத்திரம். இதுவரைக்கும் நீ ஓடின ஓட்டத்தில் நான் உன்னை சோத்திரம் சோத்திரம் சார் அதிக நேரம் போடணும், குறைஞ்ச ஒரு 4 மணி நேரமாக போடணும். சரி, இப்போ பாருங்களேன், எனக்கு இந்த சோதனை வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் வர்றேன்னு சொல்லி அந்த 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 போராட்டத்திலேருந்து நான் வெளியே எப்படியா வந்துருதா ஆண்டவர்னு சொல்லி அந்த வாய்நாள் அறிக்கை செஞ்சு அந்த தரிசனத்தில் தாண்டி போன அடுத்த செகண்டுங்க சோத்திரம், அடுத்த செகண்ட் எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது நாள் வரைக்கும் நீ ஓடுன, இனிமே நான் 2 மடங்கு உனக்கு அபிஷேகத்தை தருவேன், 2 மடங்கு வரங்களை தருவேன், 2 மடங்கு ஊழிய வாய்ப்புகளை தருவேன்னு சொன்னாருங்க. அதே ஆண்டவர் அதே வருஷத்தில் பல சபைகளுக்கு கொண்டு போனார், பல அற்புதங்களை செஞ்சார், பல அடையாளங்களை செஞ்சார். நானே யோசிக்கிற அளவுக்கு அல்லது நானே திரும்பி பார்க்குற அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை என்னுடைய ஊழியத்தில் 2 மடங்கு சுவிசேஷ நேரத்தில் பயங்கரமாக கிரிகை செஞ்சது, ரொம்ப பயங்கரமாக கிரிகை செஞ்சது. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை சோதனைக்குள்ள கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், ஆனால் உங்கள் பேரை பெருமைப்படுத்தி தாங்க அனுப்புவார். மோசே ஆண்டவர் ஆமீன் மோசையை கூப்பிடுறாருங்க, நீ வா மோசே சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், என்னால் உண்மையாக இருக்க முடியாது ஆண்டவரே, இந்த ஆரோனை கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டுமா, மீரியாமை கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டுமா, என் சொந்தக்காரங்களை கொஞ்சம் துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது சரி போன்னு சொல்லி விட்டுட்டார். ஆனால் ஆமீன் ஆரம்பத்தில் உளறின மோசே, ஆமீன் ஆரம்பத்தில் புலம்புன மோசே, ஹல்லேலூயா, ஆரம்பத்தில் புலம்புன மோசே ஆரோன் கொஞ்ச நேரம் தாங்க பேசினாரு வாயா இருந்து, அதுக்கப்புறம் முகமுகமாய் ஆமீன் இவர் மட்டும்தான் போனார். அநேக காரியங்களை குறித்து மோசே தான் தைரியமாக போய் கர்த்தரிடத்துல பேசினார். ஆரம்பத்தில் கேட்டார், என்னால் முடியாது ஆரோனை தாங்க கேட்ட மோசே ஆரோன் வந்து பேசுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை, தானாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? தானாகவே கர்த்தரிடத்துல முறையிட ஆரம்பிச்சிட்டாரு, தானாகவே கர்த்தரை சந்திக்க ஆரம்பித்துட்டாரு, தானாகவே ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல என்ன பேசணும் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மோசே தெரிஞ்சு போச்சு, இந்த உண்மை உள்ள ஊழியத்தை என்னால் மட்டும்தான் செய்ய, கர்த்தர் கொடுத்த இந்த உண்மையான ஊழியத்தை என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று அவர் அறிந்து கொண்டு தேவனிடத்தில் ஆமீன் உண்மை உள்ளவராய் இருந்தார். அதனால தான் ஆண்டவரை குறித்து மோசே குறித்து ஆண்டவர் எபிரேயர் 3:2 எடுங்க பார்க்கலாம். சோத்திரம், எபிரேயர் 3:2 எடுத்தவங்க பக்கத்தை சொல்லலாம். 290 சரி வாசிங்க. திரும்ப வாசி. அட மோசே ஆரம்பத்தில் உணர்னாரு, பேச முடியல, ஆரோனை தாங்க ஆண்டவரே கொடுத்தாரு. ஆனால் ஒரு நேரம் வரும்போது கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். புரியுதா உங்களுக்கு? இயேசு எப்படி கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்துகிற வரைக்கும் ஆமீன் உண்மை உள்ளவராய் இருந்தாரோ, அதே போல மோசே ஆமீன் ஆரம்பத்தில் தடுமாறினாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு போச்சு, இந்த ஊழியத்தை செய்யணும்னா என்னால் மட்டும்தான் முடியும், இந்த ஜனங்களை நடத்தணும்னா என்னால் மட்டும்தான் முடியும் என்பதை அவர் உணர்ந்து கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். யோசித்து பாருங்க ஐயா, கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் எங்கும் உண்மை உள்ளவர், கர்த்தருடைய ஜனங்களுக்கு முன்னாடி எங்கும் உண்மை உள்ளவர், கர்த்தர் தந்த குடும்பத்தில் அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர், தேவ சமூகத்தில் உண்மை உள்ளவர், ஆலயத்தில் உண்மை உள்ளவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மை உள்ளவர், 70 மூப்பர்களுக்கு உண்மை உள்ளவர், தன் குடும்பத்திற்கு அவர் உண்மை உள்ளவர், தன்னை நம்பி வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆலயத்துக்கு உண்மையாயிரு, கர்த்தருக்கு உண்மையாயிரு, கர்த்தருக்குரிய காரியங்களை உண்மையாயிரு, உன் குடும்ப காரியத்தில் உண்மையாயிரு, உனக்கு கொடுக்கப்பட்ட உன் வேலையில் நீ உண்மை உள்ளவனா இரு.
உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை, ஆமா அதுதாங்க இந்த யோபு கர்த்தர் வைத்திருந்த பரிபூர்ணமான 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? ஆமீன். ஆபிரகாம் தேவனுடைய காரியத்தில் ஒரு காரியத்தில் தவறினாரு, ஆனால் அதற்கப்புறம் புரிந்து கொண்டார், சரிதான் நாம் தவறி போயிட்டோம், இன்னும் என்ன செய்யக்கூடாது, அப்படி இருந்துடக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் தேவனுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தபடினால பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார், யோபு பெற்றுக்கொண்டாருங்க. அதே போல இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு மரித்தாரோ, ஆமீன், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக முழுமையாய் 100% உண்மை உள்ளவராய் இருந்தபடினால இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை சம்பாதித்து கொண்டே இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? புதுசா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டா அது யார் தலை மேலே எழுதப்படும்? ஏன் மேலையா? ஆலயத்தின் மேலையா? கூட்டிட்டு வந்த உங்க மேலையா? இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருந்தபடினால் அவர் தலை மேலே எழுதப்படும். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுதாங்கன்னா அதற்கு காரணமாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே, ஆமீன், அவைகள் எல்லாம் கட்டப்படும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆலயம் யார் மேலே கட்டப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருக்கு. நாமெல்லாம் யார் மேலே கட்டப்பட்டிருக்கோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே கட்டப்பட்டிருக்கோம். நான் யார் மேலே கட்டப்பட்டிருக்கேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே. மோசே எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார், யோபு எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமீன், எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். அதே போல் ரோமர் எடுத்துக்கொள்ளலாம், நம்ம வாசித்து முடிக்கலாம் ஒரு 5 நிமிடங்கள் மட்டும். ரோமர் 8:36-39 வாசிப்போம். எடுத்தவங்க பக்கத்து சொல்லணும். 216 பக்கம் எடுத்துக்கோங்க. ரோமர் 8:216 எடுங்க. 8:36 வாசிங்க. சரி. ம் 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 சோத்திரம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் தம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திற்கு அறிந்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு. பவுலுக்கு வந்த போராட்டத்தை பாருங்களேன். இந்த யோபுவுக்காவது ஒரு போராட்டம் வந்துச்சுங்க. சோத்திரம். இந்த பவுல் சொல்றாரு, சோத்திரம், உபத்திரவம் என்கிற போராட்டம், சோத்திரம். 2வது வியாகுலம் என்கிற ஒரு போராட்டம், துன்பம் என்கிற ஒரு போராட்டம், பசி என்கிற ஒரு போராட்டம், ஆமீன், ஒன்றுமே இல்லாத ஒரு போராட்டம், நிர்வாணமான ஒரு போராட்டம், நாச மோசங்கள், பிசாசுடைய போராட்டம், பட்டயம், அதாவது கொலை செய்வதற்குரிய போராட்டம். அவர் சொல்றாரு, இத்தனை போராட்டம் எனக்கு வந்துச்சுங்க. பவுலுக்கு இவ்வளோ போராட்டம் வந்துச்சு. ஆமீன். அவர் சொல்றாரு, இது எல்லாமே ஒரே நேரத்தில் கூட வந்துச்சு, அவருக்கு தனித்தனியாக வந்துச்சு, திரும்ப வந்துச்சு. அவர் சொல்றாரு பாருங்க, ஆமாம், உபத்திரவம் என்கிற போராட்டம் வந்துச்சு, வியாகுலம் என்கிற போராட்டம், துன்பம் என்கிற, பசி என்கிற, நிர்வாணம் என்கிற, நாசமோசம் என்கிற, பிசாசு என்கிற போராட்டம், பட்டயனை கொலை செய்வதற்கு கூட போராட்டம் வந்துச்சு. ஆனாலும் முடிவு பரியந்தம் நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். முடிவு பரியந்தம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் உண்மையா இருந்தாருங்க பவுல். நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன். சோத்திரம். எவ்வளோ போராட்டம் தெரியுமா பவுலுடைய வாழ்க்கையில்? நீங்கள் வாஸ்து பார்த்தா தெரியும். நீங்கள் வீட்டில் போய் இந்த வாரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்போஸ்தலர் அதிகாரத்தை எடுத்து வாஸ்து பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வாரம் அப்போஸ்தலர் அதிகாரத்தை தயவுசெய்து நீங்கள் வாஸ்து பாருங்கள். பயங்கர போராட்டங்க இந்த அப்போஸ்தலருக்கு. பேதுரு என்னங்க செஞ்சார்? பாவம் செய்யலைங்க பேதுரு. எவனையும் ஏமாத்தலை. பேதுரு யாருக்கு விரோதமாக பொய் சாட்சி எதுவுமே சொல்லலை, எந்த மனுஷனுக்கு விரோதமாக எழும்பலை. அவர் ஊழியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள தெய்வம் என்று அறிவித்தது நிமித்தம் இவ்வளோ போராட்டம். ஒரு பணக்காரராக இருந்த பவுலுக்கு பசி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்டாலின், இப்போ முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் நம்ம வீட்டில் வந்து பசிக்குன்னு சொல்லி அழுதாருன்னு நீங்கள் என்ன செய்வீங்க?
ஒன்றுமே லேட்டாக கூட கடன் வாங்கினாலும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவீங்களா இல்லையா? ஏன் முதலமைச்சருங்க அவ்வளோ பெரிய பவுல் வந்து அவ்வளோ நல்ல வசதியாக இருந்தவர். அவர் சொல்கிறாரு பசிங்கிற போராட்டங்கிறார். எனக்கு பசி சும்மா ஒரு நாள் 2 நாள் பசி இருந்ததுன்னா வேதத்தில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்கங்க. ஒரு நாள் 2 நாள் நாசமோசம் இருந்தால் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் நாசமோசம்னா பிசாசுடைய போராட்டத்தை அதை அப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஆமீன், சோத்திரம் சோத்திரம். பாருங்கள், ஒரு நாள் 2 நாள் இருந்தால் பசியில் இருந்தால் எழுதியிருக்க மாட்டாங்க. பல நாட்கள் பவுல் பசி. இங்கே யோசித்து பாருங்கள், 1-2 நாட்கள் கிடையாதுங்க, பல நாட்கள் பசி. அவர் பசிலையும் உண்மையாக இருந்தேங்கிறாரு. பஞ்சம் வந்துச்சு, உண்மையாக இருந்தேன். நாசம் பண்ணாங்க, நாசம்னா என் சரீரத்தை அவ்வளோ அடித்தாங்க, என் சரீரத்தை கொன்னாங்க, பட்டயம் என்னை கொலை செய்ய வந்தாங்க. அத்தனையிலையும் பவுல் உண்மையாக இருந்தார். அத்தனையிலும் யோபு உண்மையாக இருந்தார். அத்தனையிலும் மோசே உண்மையாக இருந்தார். அத்தனையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையாக இருந்தார். இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக இருக்கணுங்க. ஆண்டவருடைய ஆலயம்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஆமீன். காணிக்க போடும்போது மனசார உண்மையாக கொண்டு வந்து போடுங்க. அது 5 ரூபாயோ 10 ரூபா, உங்கள் தகுதிக்கு நீங்கள் விரும்புகிற பணத்தை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை போடும்போது உண்மையோடு நீங்கள் போடுங்க. வரும்போது உண்மையோடு ஆமீன். உங்கள் குடும்ப காரியத்துக்குள்ள நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஆமாம், உங்களை நடத்துகிற எங்களிடத்துல நீங்கள் உண்மையாக இருங்க. பக்கத்து வீட்டில் நீங்கள் உண்மையாக இருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுறதுன்னா, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பவுல் பெற்றாருங்க. உண்மையுள்ள ஊழியக்காரனுக்கு பவுல் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்னன்னா, ஆமேன் ஆமேன், யாருக்கும் கர்த்தர் கொடுக்காத ஒரு கிருபையை ஆமேன் பவுலை கொண்டு கர்த்தர் நிருபங்கள் எழுதுகிறார். தன் விருப்பத்தில் இருக்கிற, தன் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை பவுல் உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து வேதத்தை எழுதுகிற ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமேன். தரிசனம் என்கிற பரிபூர்ணமானது சபையை விரிவாக்குறதுல முக்கிய பங்கே பவுல் தாங்க. புரியுதா உங்களுக்கு? இயேசு கூட அநேக திருச்சபைகளை உருவாக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக திருச்சபைகளில் போய் பிரசங்கம் பண்ணினார். ஆனால் அநேக திருச்சபைகளை உருவாக்கினது யாருன்னா பவுல். பார்த்தீங்களா? பரிபூர்ணமான ஆசீர்வாதம். பவுல் விரும்பினது எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாங்க விரும்பினார். அதனால தான் நிருபங்கள் எழுதினார். அதனால தான் சபைகளுக்கு அனுப்பினார். அதனால தான் வரங்கள் செயல்பட்டது. அதனால தான் வல்லமைகள் செயல்படுத்தது. அதனால தான் தேவ திட்டத்தை இந்த பூமியில் அறிவித்தார். பவுல் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை விரும்பவே இல்லை. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பவுல் துளி கூட விரும்பலை. ஃபுல்லாமே அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே, வரங்கள் தாங்க ஆண்டவரே, வல்லமைகளை தாங்க ஆண்டவரே, வெளிப்பாடுகளை தாங்க ஆண்டவரே, சபைகள் எழுமணும் ஃபுல்லாக ஆவிக்குரிய காரியங்களை அவர் கேட்டதுனால அந்த பூமியிலே கர்த்தர் யாரை கொண்டும் செய்யாத ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை ஆமேன் 13-14 நிருபங்கள் யாருமே எழுதலைங்க. ஆமேன். இயேசுவே எழுதலை 13 நிருபங்கள். ஆமேன். 14 நிருபங்களை ஆமேன் ஆமேன் ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை இந்த பூமியில் என்ன செஞ்சார். ஏங்க? ஆமேன். ஏன்? என்ன காரணம்னா ஆண்டவருடைய காரியத்தில் அவர் உண்மையாக இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? இந்த சோத்திரம் காணிக்கை என்கிற ஒரு காரியத்தை சபைகளுக்கு அறிமுகப்படுத்ததே யாரு? சோத்திரம் பவுல் தான். எல்லா இடத்துலையும் ஒரு சபைக்கு போகிறாரு. நான் ஒரு சபைக்கு போனேயா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்கள் சபையை பார்த்தா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, கொஞ்சம் பணக்காரங்க இருக்கீங்க, கொஞ்சம் பணம் படைத்தவங்களாக இருக்கீங்க, நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் தர்ம பணத்தை தாங்க, தயவுசெய்து கொஞ்சம் ஏழைகளுக்கு தாங்க, கொஞ்சம் விதவைகளுக்கு தாங்க, திட்டங்களுக்கு தாங்க, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தாங்கன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போய் இல்லாத சபைகளுக்கு அவர் என்ன செஞ்சார்? ஏங்க அந்த காலகட்டங்களில் பேதுரு பயங்கர அற்புதம் செஞ்சார். கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிங்களா? அவங்க இருக்கிற சபையெல்லாம் கொட்டி கொடுத்தாங்க. ஒரு சபை தரித்திரம், ரொம்ப கஷ்டப்படுற சபையில் கூட அவர் சொல்கிறாரு, நீங்கள் கஷ்டத்துலையும் எனக்கு தந்தீங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா அவர்கிட்ட கையில் பணம் இருக்கு. அப்போ ஏங்க அவருக்கு பசி வந்துச்சு? அப்போ ஏன் அவருக்கு பட்டினி வந்துச்சு? அவர் பணத்தை நம்பலை. இந்த உலக ஆசீர்வாதத்தை ஒன்றையும் அவர் நம்பலை, ஒன்றுமே நம்பலை. எனக்கு தேவை ஆவிக்குரியதான், எனக்கு தேவை ஆவிக்குரியதான், எனக்கு தேவை சபை எழுமணும், எனக்கு தேவை ஜனங்கள் எழுமணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் உண்மை உள்ளவராக இருந்தார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பீங்கன்னா
கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தது கொஞ்சம் தாங்க, அதில் நீங்கள் உண்மையாக இருங்க. கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. அநேகத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? அதிகாரியாக மாற்றுவார். எல்லாம் எழும்பவும் சோத்திரம். முடிக்க போகிறேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உண்மையாக நீங்கள் இருக்கணும். தேங்க்யூப்பா, உமக்கு நன்றி. பொல்லாத கிரிகள் இந்த இடத்த விட்டு வெளியேறட்டப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு விருப்பப்பட்டா ஆண்டவர் நோக்கி அப்படியே சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க விருப்பப்படுறேன், என்னை அப்படி மாற்றுங்கன்னு கேளுங்க. நிறைய பேர் உண்மையாக இருந்தாங்க. அப்படியே வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். சோத்திரம். மோசே உண்மையாக இருந்தார், யோபு உண்மையாக இருந்தார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் உண்மையாக இருந்தார், பவுல் உண்மையாக இருந்தார். ஏன் நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடாதுங்க? ஆமாம், ஆண்டவருக்குரிய காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஜெபம் பண்ணுவதில் தயவுசெய்து நீங்கள் உண்மையாக இருங்க. உபவாசம் இருப்பதில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆமீன். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆமீன். ஆலயத்துக்கு வரும்போது உண்மையாக இருங்க. ஆராதனையில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு ஆலயத்தில் என்ன பொறுப்பு கொடுக்கப்படுகிறதோ அதில் தயவுசெய்து நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் கணவனுக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஆமீன். ஆலயத்தை நடத்துகிற எனக்கும் நீங்கள் உண்மையாக இருங்க. சோத்திரம். நம்ம விசுவாச பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசிகள் எல்லா தேவ பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஒருவருக்கொரு உண்மையாக இருங்க. உண்மை இருந்தால் தாங்க பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். உண்மை இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சொல்லுகிறேன், உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்வான். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வான். உண்மை உள்ள மனிதன் வரங்களை பெற்றுக்கொள்வான். உண்மை உள்ள மனிதன் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிப்பான். உண்மை உள்ள மனிதன், கர்த்தரிடத்தில் உண்மை உள்ள மனிதன் நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க. சோத்திரம் 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 சோத்திரம். உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் மாறுங்க. கர்த்தர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்களை நீங்கள் அழைச்சிங்க. ஊழியத்துக்கு மகிமையின் தேவாலயத்தில் எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி எங்களை நீங்கள் அழைச்சிங்கப்பா. அந்த உண்மைக்குரிய பாத்திரங்களை நாங்கள் நடக்க பிரயாசப்படுகிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. ஆமீன். பண விஷயத்தில் தயவு செய்து கர்த்தரை நீங்கள் ஏமாற்றாதீங்க. ஆமீன். பண விஷயத்தில் எந்த மனுஷனை ஏமாத்திராதீங்க. பண விஷயத்தில் எந்த ஒரு தொழில் அல்லது வேலை யாரையும் நீங்கள் ஏமாத்திராதீங்க. நீங்கள் எதை ஏமாத்துறீங்களோ அதில் தான் உங்களுக்கு நஷ்டம் வரும். சோத்திரம் சோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. ஒரு வேளை நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தா ஆமீன், தயவு செய்து அதை நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு முன்னாடி ஏமாத்துற. ஒரு வேளை பொருத்தனை பண்ணிட்டு சோத்திரம் சோத்திரம் நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தால் தயவுசெய்து கர்த்தருக்கு நீங்கள் பண்ணின பொருத்தனையை பண்ணுங்க. இனிமேல் நீங்கள் பொருத்தனை பண்ணுவதற்கு முன்னாடி யோசித்து பாருங்கள். சோத்திரம் 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 சோத்திரம். உங்களால் முடியுமான்னு யோசித்து பார்த்து உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆலோசனை பண்ணி நிதானமாய் பொருத்தனை பண்ணுங்க. நீங்கள் பொருத்தனை பண்ணி அதை செய்யாமல் போவீர்களானா ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்களுக்கு பண விஷயத்தில் நெருக்கடி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து நீங்கள் எந்த ஒரு மனிதனிடத்தில் பண விஷயத்தில் நீங்கள் ஆமீன் ஏமாத்தாதீங்க. சோத்திரம் சோத்திரம். அதுவே உங்களுக்கு கண்ணியாய் மாறிவிடும். அதுவே உங்களுக்கு கண்ணியாய் மாறிவிடும். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பீங்க. தீர்மானம் எடுத்தால் பரவாயில்ல, ஆனால் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிறைவேற்றிருங்க. நான் பணத்தை மட்டும் சொல்லலைங்க, நீங்கள் ஜெபிப்பேன்னு பொருத்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அது வச்சிருங்க. ஆமே நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே, அப்படி இருப்பேன் ஆண்டவரே, நான் அங்கே போவேன் இங்கே போவேன். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக என்ன பொருத்தனை பண்ணினீர்களோ அதை தயவு செய்து நீங்கள் நிறைவேற்றி விடுங்க. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. நீங்கள் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருங்கள். ஆலயத்திலும் நீங்கள் உண்மையாக இருங்கள். உங்கள் சொந்த குடும்பங்களில் நீங்கள் உண்மையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறீங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, கூட இருங்க, நடத்துங்க. என்ன போராட்டம் வந்தாலும் நாங்கள் உண்மையாக இருப்போம் ஆண்டவரே. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் உண்மையாக இருப்போம் ஆண்டவரே. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. யோபுடைய மனைவி பிரச்சனை பண்ணுவாங்க. எங்கள் குடும்பம், எங்கள் சபையில் இருக்கிறவங்களுடைய குடும்பத்திலிருந்து ஏதோ ஒரு நபர், சகோதரனோ சகோதரியோ பிரச்சனை பண்ணாலும் உண்மையாக இருப்பதற்கு ஒரு இருதயத்தை நீங்கள் தந்ததற்காக நன்றி. அப்படி எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானமும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து ஆமென் அனுப்புவாராக. பக்கத்தில் ஒரு 3 பேருக்கு கைகளை பிடிச்சி சொல்லுங்கள், உண்மையாக இருங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. ஒரு 3 பேருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம்.